ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் விலாகர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் குச்சி நம்ம எப்படி பதியம் போடுறோங்கிறத பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ரோஸ் குச்சியோட கட்டிங்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா முத்தின குச்சியாகவும் இருக்கலாம், பிஞ்சு குச்சியாகவும் இருக்கலாம். ஒரு சிலது நல்லா பிஞ்சு குச்சியாக வச்சிங்கன்னா நல்லா வரும், ஒரு சிலது கொஞ்சம் நல்லா முத்தின குச்சியாக வச்சிங்கன்னா நல்லா வரும். நான் இந்த தடவை கொஞ்சம் இளங்குச்சியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து எடுத்துருக்கிறேன். அடுத்தது அது பதியம் போடுறதுக்கு நான் ஒரு மண் சட்டி மாதிரி இருக்கிற செடி வாங்கினது ஒரு தொட்டி வந்திருந்தது, அந்த தொட்டி தான் இப்போ எடுத்துக்கிறேன். அது நல்லா ட்ரைன் ஹோல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்தது மண் எடுத்துக்கிறேன். அடுத்தது அதுக்கு கொஞ்சம் நம்ம கோகோபிட் ஆட் பண்ணோம்னா நல்லா ஈரப்பதமாக இருந்ததுன்னா நல்லா வேர் பிடிச்சி வரும். அதனால் அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு பங்கு நல்லா பொலன்னு இருக்கிற மாதிரி கல் இல்லாத மண்ணாக பார்த்து எடுத்துக்கிறோம். அது கூடயே கோகோபிட் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பங்கு மண்ணுக்கு அரை பங்குங்கிற மாதிரி தேங்காய் மஞ்சி போட்டு நம்ம கலந்து வச்சாச்சு. இந்த மாதிரி கல் வச்சிட்டோம்னா மண் அரிச்சிட்டு வெளியே வராமல் இருக்கும். அது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, செடியில் அந்த தொட்டியில் நம்ம போட்ட மண் அப்படியே இருக்கும். அதுக்கோசரம் கல்லெல்லாம் வச்சுக்கலாம். அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு கேப் ஃபில் பண்ணிட்டு கல்லை வச்சு ஃபில் பண்ணிட்டு அடுத்து மண் போட்டுக்கலாம். மண் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்லா பொலன்னு இருக்குது. இந்த மாதிரி மண்ணை தான் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தொட்டி ஃபுல்லாக மண் நப்பியாச்சு. எதுக்காக ஃபுல்லாக நப்பியிருக்குன்னு பார்த்திங்கன்னா, தண்ணி ஊற்ற எப்படி இருந்தாலும் அந்த ஹோல்ஸ் வழியாக மண் எப்படியும் கீழே போகும். அதனால் நம்ம நிறையா போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் நல்லா தண்ணி ஊற்றி ஈரம் பண்ணிக்கலாம். வாட்டரெலாம் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம தண்ணி ஊற்றணும் நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி நிற்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம பதியம் போடுறதுல. பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்ட்ராகி கீழேயும் வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குச்சியில் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கிற லீவ்ஸ்லாம் பிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நெட்டு வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இதில் நல்லா திக் ஸ்டெம்மாக இருக்கிற மாதிரி இருக்கிறத ஒரு பாட்டில் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா நல்லா தளவு குச்சின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறத ஒரு இதில் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது நல்லா வருது என்னங்கிறத பற்றி ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.